அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சாப்பிட்டீங்களா? ஹாய் ப்ரோ, விஜய் ப்ரோ அப்படிங்கிறாங்க மாம்ஸ். ஓகேவா போகுது மாம்ஸ் அப்படிங்கிறாங்க எம்கே ப்ரோ. ஹாய் கேஎஸ் ப்ரோ அப்படிங்கிறாங்க. டபுள் டச் பண்ணி லைக் போடுங்க உறவுகளே, கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் தடுமை முடிக்க போடுங்க. அது உங்களுக்கு கொடுத்தது 24 hours ஆகுதுன்னா வருமா சிஸ்டர்? வரும் ப்ரோ, கண்டிப்பாக வந்துடும். 50 சப்ஸ்கிரைபர்ஸ் மேலே இருந்தாலே இப்போ வருதுன்னு சொன்னாங்க. வரும், கண்டிப்பாக வரும். முருகன் ப்ரோ என்ன சாப்பாடு? எங்கள் அக்கா என்ன ரெடி பண்ணி கொடுத்தாங்க? விஜய் ப்ரோ இன்னைக்கு சாம்பார், பீட்ரூட்டு பொரியல். கலை மேடம், மாலதி மேடம் எப்படி இருக்காங்க? ஃபோன் பண்ணாங்களா? ஃபோனில் சரியாயிடுச்சா? ஃபோன் பேசுனீங்களா? எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்களா? விஜய் ப்ரோ மாலதிட்ட பேசலை, அவளுக்கு இன்னும் ஃபோன் சரியாகலை விஜய் ப்ரோ, அதனால் இன்னும் ஃபோன் பண்ணலை. அவள் தீபாவளிக்கு தான் ஃபோன் வாங்குவாள், அதுக்கப்புறம் தான் பேச முடியும். ஆனால் நல்லா இருக்கிறாங்க. செல்வி ஹாய்ன்னு சொல்லியிருக்கீங்க. ஹாய் வணக்கம் சிஸ்டர். சாப்பிட்டேன் சிஸ்டர், நீங்கள் சாப்பிட்டீங்களா? மாம்ஸ் டேப்லெட் போட்டாச்சா அப்படிங்கிறாங்க எம்கே ப்ரோ. அனைவரும் தயவு செய்து லைக் போடுங்க, லைக் போடுங்க, லைக் போடுங்க. தேங்க்யூ விஜய் ப்ரோ. ஆச்சு எம்கே அப்படிங்கிறாங்க. எனக்கு கோல்டு ஆக போகுது, மூக்கு ஒழுக போகுதுன்னு நினைக்கிறேன் விஜய் ப்ரோ. தொண்டைலாம் வலிக்குது, மூக்கு அடைக்குது. இப்போயே ஒன்று டேப்லெட் போட்டால் தான் சரி வரும்னு நினைக்கிறேன். நைட்லாம் தூக்கமே இல்லைங்க, எச்சே முழுங்க முடியல, தொண்டெல்லாம் வலிக்குது. ஐ திங்க் எனக்கு இப்போ கோல்டு பிடிக்க போகுதுப்போ. நல்லா சாப்பிடுங்க, நல்லா ரெஸ்ட் எடுங்க மாம்ஸ் அப்படிங்கிறாங்க எம்கே ப்ரோ. ஆமாம் எம்கே ப்ரோ, ஒன்லி ரெஸ்ட்டு தான். உங்கள் மாமா ஒரு வாரத்துக்கு ரெஸ்ட்டு தான். விஜய் ப்ரோ சிஸ்டர் செக்கப்லாம் போனாங்களா? கண்டிப்பாக எம்கே அப்படிங்கிறாங்க மாம்ஸ். நாலு லைக் வந்திருக்கு, லைக் போடுங்க உறவுகளே, லைக் போடுங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது பாருங்க, கண்டிப்பாக எம்கே அப்படின்னாங்க. கலைமேடம் மாலதி மேடம் பார்ப்பதற்கு வந்தாங்களா? பண்ண தெரியுமா தெரியாதா? தெரியும் விஜய் ப்ரோ, அவங்களுக்கு தெரியும். என்னங்க ஆச்சு? தெரியும், ஆனால் வரல. அவங்க பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகணும், அவர் டியூட்டிக்கு போகணும். ஸோ அவங்களுக்கு ஃப்ரீயாக இருந்துக்கும் போது வருவாங்க விஜய் ப்ரோ. விஜய் ப்ரோ ஒர்க்கு எப்படி போகுது அப்படிங்கிறாங்க மாம்ஸ். அண்ணன் தொழில் ரொம்ப மோசமாக போகுது, எல்லாம் ஆன்லைன் பிஸ்னஸ் ஆகிப்போச்சு. என்ன வச்சுருக்கீங்க விஜய் ப்ரோ? என்ன தொழிலுங்க பார்க்குறாங்க? அப்படியா? ட்ரெஸ் கடையா ப்ரோ? அப்படியா? ரொம்ப மோசமாக போகுதா? அச்சுச்சோ, என்ன சொல்கிறீங்க விஜய் ப்ரோ? துணி கடையா வச்சுருக்கிறீங்க? கரெக்டு தான் விஜய் ப்ரோ அப்படிங்கிறாங்க மாம்ஸ். கலைமகம் ஜவுளி வியாபாரம். அப்படியா? கடை வச்சுருக்கீங்களா விஜய் ப்ரோ? ஓ, என்ன பேசுகிறீங்க ஹன்ஷா பீனா? என்னது? கடையெல்லாம் கிடையாது, வாரம் வாரம் கொடுத்து வாங்குவது. அப்படியா? ஓகே ஓகே விஜய் ப்ரோ, சரி சரி சரி. சைக்கிள்லே போயிட்டு வாரம் வாரம் காசு கொடுத்து வாங்குறது. ஓகே ஓகேக்கா, நான் போயிட்டு அப்புறம் வரேன். ஓகே எம்கே ப்ரோ, பாய் பாய். நன்றி எம்கே ப்ரோ, இவ்வளோ நேரம் வந்து சப்போர்ட் பண்ணதுக்கு. பாய் எம்கே சொல்கிறாங்க மாம்ஸ். அப்படியா? சூப்பர் விஜய் ப்ரோ. என்னென்னலாம் சேல்ஸ் பண்ணுறீங்க விஜய் ப்ரோ? பக்கத்தில் உள்ள ஊருக்கெல்லாம் போய் விற்கலாம்ல விஜய் ப்ரோ? பக்கத்தில் எல்லா ஏரியாவுக்கும் போங்க. பாய் மாம்ஸ் அப்படிங்கிறாங்க எம்கே ப்ரோ. நினைக்கிறேன்
ம்